தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். உலகம் முழுக்க எழுந்திருக்க ஒரே ஒரு கேள்வி, அமெரிக்கா ஈரான் அடிக்குமா அடிக்காதா? இதைத்தான் எல்லாரும் திரும்ப திரும்ப லூப்ல கேட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல. அதுக்கு ஓரளவு ஆன்சர் இப்ப கிடைக்க ஆரம்பிச்சிருக்குங்க. இதை பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இதுக்கு முன்னாடி 2 சுற்றுகளா பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சதே தவிர கரெக்டான ரிசல்ட்ன்ற ஒண்ணு வரல. இட் மீன்ஸ் போரே வேண்டாம் அப்படின்ற முடிவே எடுக்கல. என்ரிச் பண்ணப்பட்ட யுரேனியமே ஈரான்ல இருக்காது அப்படின்ற முடிவே எடுக்கப்படல. அப்படியே இழுபறியில பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கா. இதுல 3ஆம் சுற்று பேச்சுவார்த்தை ஜெனீவால ஆரம்பிச்சிருக்கு. இந்த பேச்சுவார்த்தையில பாத்தீங்கன்னா 3 இஷ்யூஸை தான் கோர் இஷ்யூஸா எல்லாருமே பாக்குறாங்க. அதுல 3 இஷ்யூல முதல் இஷ்யூ பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஈரான்ல இந்த நியூக்ளியர் சார்ந்த விஷயங்கள் பெருசா நடக்குது. ஓகேவா? அதுல என்ரிச் பண்ணப்பட்ட யுரேனியம் இருக்குல்ல, இது சம்பந்தமா ஈரான் சொல்ற நம்பர்ஸும் ரியல் நம்பர்ஸும் ஒத்து போகுதா இல்லையா? இதான் முதல் விஷயம், முதல் கோர் இஷ்யூ. 2வது கோர் இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் பண்றது ஏற்கனவே ஈரான்ல என்ரிச் பண்ணப்பட்ட யுரேனியம் இருக்கு பாருங்க, அதோட நிலைமை ஃபியூச்சர்ல என்ன? அதை நீங்க வேற எதனா நாட்டுக்கு கொடுக்க போறீங்களா? அப்படி கொடுக்கறதா இருந்தா அது எந்த நாடு? அது இன்னும் ஆபத்தான நாடு கையில போயிடுச்சுன்னா அது இன்னும் பிரச்சனை ஆயிடுமே. அது என்ன பண்றதுன்னு 2வது பிரச்சனை. 3வது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பரன்சி மெக்கானிசம். அதாவது ஈரான் இதுக்கப்புறம் நியூக்ளியர் ஆக்டிவிட்டியில் ஈடுபடவே படாது அப்படின்றத யாரை வச்சு நம்ம சோதிக்கிறது? அந்த வெளிப்படைத்தன்மை சார்ந்து யார் உள்ள வந்து ஃபுல்லாக இன்ஸ்பெக்ட் பண்றது? அப்படி உள்ள வரவங்கள ஈரான் விடுவீங்களா? ஒருவேளை அமெரிக்கா நாளைக்கு வருதோ, இல்லைனா IAEA இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி இவங்க வராங்களோ, அது நீங்கள் உள்ள விடணும்ல, டிரான்ஸ்பரன்சி நீங்கள் கடைபிடிக்கணும்ல. இது ஓகேவான்ற மாதிரி இந்த 3 இஷ்யூஸ் தான் கோர் இஷ்யூஸா இருக்கு இந்த 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில. பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போதுனாக்கா இன்னொரு பக்கம் பிரச்சனையே வெடிக்காதுன்னு நினைக்காதீங்க மக்களே. பேச்சுவார்த்தை தோல்வியில முடிவடைஞ்சு 2 தரப்பு ஏதாவது ஓகே அடிப்போன்னு முடிவு பண்ணிட்டாங்க, அப்புறம் உலகம் அமைதியாக எழுந்துரும். அதை நோக்கியும் போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் என்னன்னா, அமெரிக்கா அதோட வெஸ்டேஷன்ல இருக்க பேசஸ் இருக்குல்ல, அதை மட்டும் நம்பல, இஸ்ரேல் பேஸை ரொம்ப பெருசா நம்பிக்கிட்டு இருக்கு. இஸ்ரேல் இப்ப என்ன பண்ணிருக்காங்க, அமெரிக்காவோட அந்த ஸ்டெல்த் ரக போர் விமானங்கள் இருக்குல்ல, அதையெல்லாம் கொண்டு வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்ரேல்ல. நாளை பின்ன எந்த ஒரு நாடும் ஈரானுக்கு எதிராக ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நமக்கு அப்படின்னு ஒரு நிலைமை வந்துச்சுனாக்கா, இருக்க வரைக்கும் இஸ்ரேலை வச்சு நம்ம எல்லா காயும் நகர்த்தி பண்ற மாதிரி அமெரிக்கா அந்த போல்டு மூவ் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா ஈரானை சும்மா சொல்ல விடாதுங்க. அமெரிக்காவுக்கு எப்படி ஒரு இஸ்ரேலோ அது மாதிரி ஈரானுக்கு ஒரு சைனா போல இருக்கு. சைனா சார்ந்த இப்ப என்ன தெரியுமா ஊடகங்களை செய்தி வெளியே வந்துட்டு இருக்கு, சர்வதேச ஊடக பத்திரிகை பேஸ் பண்ணி சொல்றேன். சைனால இருக்கிற YLC-8B அப்படின்ற முக்கியமான ஒரு மேட்ரு. இது என்னன்னா, லாங் ரேஞ்ச் UHF பேண்ட் ஆன்டி ஸ்டெல்த் ரேடார். புரியுதா மக்களே? இப்போ ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட்னு சொல்றோம்ல, அது என்ன பண்ணும், எதிரிகளோட ரேடார்ஸ் இருக்குல்ல, அதுல எல்லாம் மண்ணை தூக்கி விட்டுரும். இட் மீன்ஸ் ரேடார்லயே பதிவாகாம அந்த விமானங்கள் கரெக்டா பறந்து போயிட்டு டார்கெட் அடிச்சு முடிச்சுட்டு வந்துடும். அப்ப ரேடார் இருந்தும் அங்க பிரோஜனம் எல்லாம் போயிடுமா? இந்த YLC-8B அப்படின்றது இது போல ரேடாரே அவாய்ட் பண்ணக்கூடிய இந்த ஸ்டெல்த் ரகமான விமானங்கள் இருக்கு பாருங்க, அதையெல்லாம் கண்டுபிடிச்சிடும். அப்பேற்பட்ட முக்கியமான மேட்ரு இது. இத ஈரானுக்கு சைனா கொடுக்குது அப்படின்ற மாதிரி பெரிய நியூஸ் இப்போ பப்ளிஷ் ஆயிருக்கு. அதாவது அமெரிக்கா 8 அடி பாஞ்சா ஈரான் 16 அடி பாயுன்றதான் இங்க லிட்டரலா தெரியுது. ஸோ ஒரு ஏர்லி வார்னிங்கை மட்டும் இது கொடுக்குது அப்படின்னா, இப்ப இந்த ஒரு ஆயுதத்தை ஈரான் பயன்படுத்துன்னு வைங்க, இதன் மூலமா ஈரானுக்கு ஏர்லி வார்னிங் கிடைச்சிடும். இது போல இவ்வளோ கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ள ஒரு விமானம் வருது, நம்ம ரெடியா இருப்போம், ஏர் டிஃபென்ஸ் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணுவோம்னாக்கா அமெரிக்காவுக்கு தலைவலியாது. ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு விஷயத்த சைனா ஈரானுக்கு நலன் சார்ந்தவங்க கொடுக்குறாங்களோ இல்லையோ, அமெரிக்கா மேல இருக்க கடுப்பு இருக்குல்ல, அதுலேயே அவங்க கொடுத்துருவாங்க போல இருக்கு. இந்த செய்தி போகப்போ உண்மையானாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. இதுல இன்னொரு விஷயம் நீங்க கவனிக்கணும், நிறைய விமானங்கள் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர்ஸ் உட்பட ரொம்ப தாழ்வா பறக்கும். அப்படி தாழ்வா பறந்தாலே ரேடார்ல பெருசா சிக்காதுன்ற ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ இப்படி இந்த லோ அப்சர்வபிள் ஏர்கிராஃப்ட் இருக்குல்ல, இதை சார்ந்து ஃபுல்லா டிடெக்ட் பண்ற கேப்பபிலிட்டியும் இந்த YLC-8Bக்கு இருக்குங்க. அப்பேற்பட்ட விஷயம் இது. ஸோ இதன் மூலமா கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரேஞ்சில் நம்மளால டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ அமெரிக்கா ஒரு விஷயம் பண்ணா ஈரானும் ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணுது பார்த்தீங்களா? ரைட்டு. ஈரான் இப்போ கொதிச்சு எழுந்து ஒரு ஸ்டேட் பண்ணி விட்டுருக்காங்க. என்ன இருக்காமா, அமெரிக்காவோட CIA இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணியிருக்காங்களாம், ஈரானுக்குள்ள இருக்க மக்கள் சார்ந்து ஒரு விஷயத்தை கிளப்பி போட்டிருக்காங்களாம். இது போல உங்க நாட்டுக்குள்ள ஏதாவது பிரச்சனை அரசு உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னா,
போராட்டங்களை நீங்க ஈடுபடும்போது ஏதாவது உயிர்களை கொள்றாங்க அப்படின்னா, உங்க நாட்டு சுப்ரீம் லீடர் ஏதாவது அது இதுன்னு பண்றாரு அப்படின்னா, நீங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த இன்ஃபார்ம் பண்றதுக்கான மெத்தட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சில வீடியோஸையும் போஸ்டையும் சிஐஏ போட்டதா ஈரான் கிளைம் பண்ணிருக்கு. ஓகேவா? இது மாதிரி ஒன்று நடந்துச்சுன்னா உண்மையில என்னங்க அர்த்தம்? ஒரு நாட்டுக்குள்ள 100-200 உளவாளிகள் கிடையாது. அந்த நாட்டு மக்களை உளவாளியா மாத்துறது சமமா மாறிடும். ஒரு நாட்டுக்குள்ள என்னென்ன நடக்குது, எங்கெங்க மிலிட்டரி இன்ஸ்டலேஷன்ஸ் இருக்கு எல்லாத்தையும் எனக்கு சொல்லுனாக்கா அது ஓப்பனா வேற நடக்கும். அந்த ஸ்பை பண்ற வேலை மக்களே தெரியாம செய்வாங்க. ஆபத்து புரியுதா? இதுல தான் ஈரான் இப்ப ட்ரிகரா இருக்கு. ஈரான் என்ன சொல்லுது, ஏன்பா சிஐஏ உங்க நாட்டுக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் இருக்கு, நீங்க அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்களேன். எதுக்கு எங்க நாட்டு பிரச்சனை கூட தலையிடுறீங்க? எங்க நாட்டு மக்கள் எதுக்காக உங்களை கான்டாக்ட் பண்ணணும்? உங்ககிட்ட எதுக்கு எங்க குறையெல்லாம் சொல்லணும்? நீங்களாம் தேவையில்லை, நாங்கள் ஆண்டுகிட்டு இருக்கோல, அதை நாங்கள் பார்த்துக்கிறோம். இந்த ஃபார்சியில் வீடியோலாம் வெளியிட்டு இருக்கீங்க. ஓகே, ஈரானில் அமைதியை குலைக்கிறதுக்கு நீங்கள் இவ்வளோ தீவிரமாக செயல்பட ஆரம்பிச்சீங்களான்னு நான் கேட்கல மக்களே, ஈரான் கேட்குது. இதுக்கு பேர் டிப்ளமசி கிடையாது, நீங்கள் பண்ணுறதுக்கு பேர் இது ஓப்பன் இன்டர்ஃபரன்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு நாட்டோட பிரச்சனைக்குள்ள இன்னொரு நாடு தலையிடுறது, அதுதான் இன்டர்ஃபரன்ஸ் இங்கே டேர்ம் பண்ணுறாங்க. இது ஆக்சுவலாக பண்ணக்கூடாது எந்த நாடும். ஆனால் நீங்கள் பண்ணுறீங்க அமெரிக்கா, உங்களுக்கு இதே வேலையாக போயிடுச்சுன்னு ஈரான் இப்போ சொல்லியிருக்கு. ஒருவேளை யோசிச்சு பாருங்க, நீங்கள் பண்ணுறதை நாங்கள் திரும்ப பண்ணோனாக்கா, நீங்கள் பண்ணுற ஆப்ரேஷன் நாங்கள் ரிவர்ஸ் பண்ணி பண்ணோனாக்கா உங்கள் கதி என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அமெரிக்காவோட இந்த ரெட்டை வேஷம் இருக்குல்ல, அது இப்போ தெளிவாக தோல் வச்சு காண்பிக்கப்பட்டிருக்கிறதா இந்த விஷயம் மூலமாக ஈரான் இப்போ சொல்லியிருக்கு. சிஐஏ ஈரானோட விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறது தான் எங்களுக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க ஈரான். ரெண்டு பக்கமும் மாறி மாறி இப்படியே குற்றச்சாட்டில் அடுக்கிக்கிட்டு இருக்காங்களே, இது நடுவில் பேச்சுவார்த்தை வர சுமூகமாக முடியணும். எவ்வளோ பெரிய ஒரு ஹெக்டிக்கான பொசிஷனில் உலகம் இருக்குது பார்த்தீங்களா? உலக போரை நம்ம பார்க்கக்கூடாதுன்னு விரும்பிக்கிட்டு இருக்கோங்க. பார்க்கவே கூடாது, பிரார்த்தனை சேர்ந்து பண்ணிப்போம். ஏன்னா 2 உலக போர்களுக்கே இந்த உலகம் தாங்கலை, 3ஆவதுலாம் பார்த்துட்டோம்னாக்கா ரொம்ப வேர்ஸ்ட்டாக மாறிடும். ட்ரம்ப்போட முக்கியமான ஒரு ஸ்பீச்சுங்க. ஒரு பக்கம் எப்ஷன் ஃபைல்ஸ் வெளியானது, அதுன்னு 1008 பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அதுக்கு மத்தியில் அவரோட முக்கியமான ஸ்பீச், இந்த ஸ்டேட் ஆஃப் த யூனியன் சொல்லிட்டு இங்கே தான் ஸ்பீச்சும் கொடுத்துருந்தாப்புல. 1 மணி நேரம் 50 நிமிஷம் பேசினார், மூச்சா பிடிச்சிக்கிட்டு ட்ரம்ப். நடுவில் எவ்வளோ பேர் ஸ்டாண்டிங் அவெஷன் கொடுக்குறாங்கன்றீங்க. இவர் தான்ப்பா தலைவர், எங்கள் ட்ரம்ப் தான்ப்பா எங்களை காக்க வந்த சேவியர்னு ஒவ்வொருத்தரும் ஆகா ஓகன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த நாடாளுமன்றம் சட்டமன்றத்தில் ஒரு விஷயம் நடக்கும் பார்த்தீங்களா? அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோன்னு சொல்லிட்டு கருப்பு பட்டை அணிஞ்சிட்டு வர்றது, பதகை எதனா எடுத்துகிட்டு வர்றது, இது போல விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. டிட்டோ இதே மாதிரி இங்கே நடந்துச்சுங்க. என்னாச்சு, எதிர்கட்சியினை சேர்ந்தவங்களாம் அந்த ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்லாம் ஒரு பேட்ச் மேலே குத்திட்டு வந்துட்டாங்க. அதாவது எப்ஸ்டின் ஃபைல்ஸில் யார் யார் பேர் அடிபட்டிருக்கோ அவங்க பேர் வெளியே வரணும், பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நாங்கள் நிற்போம் அப்படின்றாங்க. என்ன அர்த்தம் இதுக்கு? ட்ரம்ப்போட பேர் எப்ஸ்டின் ஃபைல்ஸ் இருந்துச்சுல, ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் பதில் சொல்லுங்க ட்ரம்ப்ன்ற மாதிரி தான் அங்கே அப்படி எழுத்துக்களாலேயே அவரோட வாய் அடைக்கிற மாதிரி சில பேர் வந்திருந்தாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த குரங்கு மாதிரி ஒரு ஷேப்பை ட்ரம்ப் அவர்கள் அவரோட சோஷியல் மீடியா பேஜில் போட, ஒபாமா அவர்களை கிண்டல் பண்ற மாதிரி இனவெறியை தூண்டுற மாதிரி இது இருக்கிறதா சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனை கிரியேட் ஆச்சுல. அந்த விஷயத்தை பத்தி ஒருத்தர் போர்டு பிடிச்சாருங்க உள்ள. அவ்வளவுதான், அவரை வெளிநடப்பு செய்ய வச்சிட்டாங்க. அவரா பண்ணல, இவங்களும் அமுச்சு விட்டாங்க வெளியே, கிளம்புங்க இங்க இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஒரு பிரதிநிதி அவருக்கு இது நடந்துருந்துச்சு. இது மாதிரி நிறைய விஷயம். இது கூட இன்னொருத்தையும் சொல்லிடுறேன். என்ன ஆச்சு, ட்ரம்ப் பேசிட்டே இருக்கும்போது நான் அமெரிக்காவை எப்படி பாதுகாக்கிறேன் தெரியுதா உங்களுக்கு? அதாவது சட்டத்துக்கு புறம்பா ஒருத்தர் கூட நம்ம நாட்டில் இருக்க முடியாது. இந்த மைக்ரன்ஸ்ல அவங்க எல்லாரையும் வெளியே அமுச்சு விட்டோம் பாருங்க. இங்க ஏலியன்ஸ்க்கு வேலை கிடையாதுன்றாரு. வெளிநாடுகளை சேர்ந்தவங்களா ஒரு பார்வை பொறுத்த வரைக்கும் ஏலியன்ஸ் தான். அதான் ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, எங்க வழியில வர்றவங்கலாம் தூய சக்திகள், நீங்க எல்லாம் தீய சக்திகள். நீங்க எல்லாம் என்ன ஜாதி, என்ன மதம், என்ன சாமியை கும்பிடுறீங்களோ, நாங்க மட்டும் தான் வசதின்ற மாதிரி சில பேர் பேசுவாங்கல்ல. அந்த மைண்ட் செட் அப்படியே ட்ரம்ப் கிட்ட பார்க்க முடியுதுங்க. இது மாதிரி சொல்லிட்டு இங்க பாத்தீங்களா அமெரிக்கன் எந்த அளவுக்கு கட்டமைச்சு போயிட்டு இருக்கேன், இங்க எந்த அளவுக்கு இல்லீகல் என்ட்ரி மேற்கொண்ட ஏலியன்ஸை நாட்டை விட்டு துரத்தி அடிச்சிருக்கேன். இந்த பாலிசி சார்ந்து நீங்க உங்களோட அபிமானத்தை தெரிவிக்க விரும்புறீங்க அப்படின்னா எழுந்து நில்லுங்க அப்படின்னாரு. அங்கே அப்படியே எழுந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சு, சில பேர் எழுந்து நிற்கலைங்க. அதில் இஸ்லாமிய பெண்மணி அவங்களும் எழுந்து நிற்கலை. அவங்கள பார்த்து கடுப்பான ட்ரம்ப் கத்த ஆரம்பிச்சிட்டார் அங்கேயே. அதான் நம்ம ஊரில் சொல்லுவாங்களே கைக்கூலி அது இதுன்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட அதே மாதிரி அவர் இங்கே எப்படி நம்ம கத்தினாரு, என்னம்மா நீ அமெரிக்காவில் வாழ்ந்துக்கிட்டு இப்படிலாம் பண்ணலாமா, நீங்கள் இதுக்கு அவமானப்படணும், வெக்கப்படணும் அப்படின்னு அவர் கத்த ஆரம்பிச்சு, அந்த லேடி கொஞ்சம் கூட பயப்படலைங்க. அவங்க எழுந்துக்கவே இல்லையே, உக்காந்தபடியே கத்துறாங்க, நீங்கள் தான் அங்கே அசிங்கப்படணும் அப்படின்னு அவரை பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரம்ப்புக்கு கொஞ்சம் தர்ம சங்கடம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ட்ரம்ப்போட ஃபாலோவர்ஸ்லாம் டொனால்ட் ட்ரம்ப்னு கத்தி அந்த இடமே பார்க்கறதுக்கு யூனியன் ஸ்பீச் நடக்கிற இடமே தெரியல. எது இந்த பரப்புரை கூட்டம் இருக்கும் அது மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ ட்ராமா நடந்துச்சு அந்த ஸ்பீச் அப்ப. இது வெறும் ட்ரெய்லர் மட்டும் தான் மக்களே. இதுக்கப்புறம் நீங்க கேட்க போறதா மெயின் பிக்சரு. அவ்வளோ பேசி வச்சிருக்காரு ட்ரம்ப் அங்க. ஆனா ஒண்ணு, எந்த இடத்துலையும் ஈரான் மேல வார டிக்ளேர் பண்றேன்னு அவர் சொல்லவே இல்லை. இந்த உலகத்தோட நம்பர் 1 டெரர் நேஷன் அப்படின்னு எதை தெரியுமா சொல்றாரு, ஈரானை சொல்றாரு. இந்த உலகத்துல எவ்வளவு நாடுகளை பயங்கரவாதம் இருக்கலாம், ஆனா பயங்கரவாதிகளுக்குன்னே ஒரு நாடுனா அது ஈரான்னு சொல்லியிருக்காரு.
அப்பேற்பட்ட அந்த பயங்கரவாத தேசத்துக்கிட்ட நான் நியூக்ளியர் வெப்பனை வர விட்டுருவேன், நெவர். நான் இங்க அதிபரா இருக்கிற வரைக்கும் ஈரானுக்குள்ள நியூக்ளியர் வெப்பனை அவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு நான் எல்லா வேலைகளையும் பண்ணுவேன்னு அவங்க சூழல் வச்சிருக்காப்புல. ஆக்சுவலா இது என்னோட பாலிசி மட்டும் கிடையாது, அமெரிக்க அரசோட லாங் டேர்ம் பாலிசியே இதுதான். ஈரான் கிட்ட நியூக்ளியர் வெப்பன் போயிடக்கூடாது. இல்லை நம்ம ரொம்ப தெளிவா இருக்கோம். இதைத்தான் நான் என்ன சொல்லுவேன் அடிக்கடி, பீஸ் த்ரூ ஸ்ட்ரென்த். அதாவது நம்மளோட பலத்தின் மூலமா அமைதியை கொண்டு வர்றது. அதைத்தான் நான் இங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இதுல எனக்கு பார்த்தீங்கன்னா வார உடனே ஆரம்பிச்சணுன்ற ஆசைலாம் கிடையாது. எனக்கு டிப்ளமசி மூலமா, பேச்சுவார்த்தை மூலமா பிரச்சனை தீர்த்தா போதும். அதுக்கு தான் இப்போ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் திரும்ப திரும்ப முரண்டு பிடிச்சிட்டே இருக்காங்கனாக்கா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவங்க ஏற்கனவே மிசைல்ஸை நிறைய உருவாக்கி வச்சுட்டாங்க ஈரானில். அது எல்லாமே யூரோப் வரைக்கும் போயிட்டு அடிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. நம்மளோட அமெரிக்க பேசஸ் இருக்குல்ல, அது வரைக்கும் ரீச் பண்ணும். அந்த கேப்பபிலிட்டியும் ஈரானோட அந்த மிசைல்ஸ்க்கு இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொன்னார் பாருங்க ஒரு விஷயம். ஈரான் இப்போ இன்னொரு மிசைல்ஸை உருவாக்குற வேலையில ரொம்ப தீவிரமா இருக்காங்க. அதை மட்டும் நம்ம அவங்கள உருவாக்க விட்டுட்டோம், அதுக்கப்புறம் அமெரிக்கா வரைக்கும் அந்த மிசைல்ஸ் வந்து விடுன்றாப்ல. அமெரிக்காவோட ஃபார்முலா புரியுதா உங்களுக்கு? ஒரு நாட்டு தலைவரையோ நாட்டை எதிர்க்கிறோம் அப்படின்னாக்கா முதல்ல அந்த நாடு சார்ந்த நெகட்டிவான விஷயத்த நரேட் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து உலகத்தை அழிக்கிற பேரா இதை வச்சிருக்காங்க, அவங்க வந்து இதை பண்றாங்க அது பண்ணான்னு கை போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் உலக மக்கள் அமெரிக்கா பக்கம் நிற்போமா, அப்போ இறங்கி அவங்க என்ன பண்ணி அடிச்சாலும் யாரும் கேள்வி கேட்க மாட்டோம். அதே நரேட்டிவ் இங்கே செட் பண்ற மாதிரி இருக்குல்ல. அமெரிக்கா வரைக்கும் வர்ற மிசைலை அவங்க உருவாக்கிட்டு இருக்காங்களாம். அப்போ உலகத்தில் இருக்க எந்த நாட்டோரும் அழிக்கிற மிசைல் அமெரிக்கா கிட்டே இருக்குல்ல, அதை ஒத்துக்க மாட்டாங்க. சரி, ஓகே, ரைட்டு விடுங்க. ஸோ அவங்க கிட்ட இருக்கின்ற விஷயத்தை இங்கே சொல்றாரு. அதுக்கு என்ன நம்ம காரணம், ஈரானை 4 பேரை அடிச்சிட்டேன் அப்படின்னாக்கா என் பக்கம் மக்கள்லாம் இல்லைங்க. அதான் அவர் இங்கே செட் பண்ணியிருக்காப்புல. அவங்க யாரு, ஈரானில் இருக்கவங்க சொந்த நாட்டு மக்களை கொள்றாங்க. அங்கே போராடுற அப்பாவி மக்களை அப்படி கொண்டு குவிக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா துப்பாக்கியில சுட்டு சாவச்சிடுறாங்க, இன்னொரு பக்கம் தூக்கில் ஏற்றிடுறாங்க அவங்கள. அங்கே மக்கள் ரொம்ப பாவல. கிட்டத்தட்ட 32,000 மக்களை ஈரான் அரசு கொண்டு குவிச்சிருக்கிறதா ஒரு பெரிய விஷயத்த சொல்லியிருக்காருங்க. அந்த இடத்துல சமீப காலமாக செத்தவங்க எண்ணிக்கைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 5,000 10,000 வரைக்கும் அதிகபட்சமாக உலக ஊடகங்களே சொல்லிக்கிட்டு இருக்குல்ல. ட்ரம்ப் மென்ஷன் பண்ண நம்பர்ஸ் பார்த்தீங்களா, 32,000 பேரையா கொண்டு இருக்கிறதா சொல்றாப்புல. இது மிகைப்படுத்தப்பட்ட தகவல் இல்லையான்றத மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். எந்த ஒரு வினைக்கும் ஒரு எதிர்வினை இருக்கும்ல. ட்ரம்ப் அங்கே பேசுறதுல முக்கியமான விஷயங்களை நான் உங்ககிட்ட ஃபுல்லாக காண்பிச்சிட்டேன். இதுக்கு என்ன ரியாக்ஷன் வந்திருக்குன்றதே சொல்லிடுறேன். ஈரானோட பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் ஒரு பக்கம், IRGCயோட சீஃப் ஒரு பக்கம், இது பார்த்தாலும் மற்ற ஃபோர்ஸஸ் இருக்குல்ல அதோட பெருந்தலைகள் ஒரு பக்கம்னு பெரிய பெரிய தலைகள் அரசியல் இருக்கவங்கள ஒரே டைம்ல ஸ்டேட்மெண்ட் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரம்ப் எப்படி இப்படிலாம் பேசலாம் அப்படின்னு ஷாக் ஆகி பல பேர் பேசுறாங்க. பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும்போது மிரட்டலாமா, இதுதான் ட்ரம்ப்போட டிப்ளமசியா அப்படின்னு ஒரு வேலிடான கேள்வியை கேட்டிருக்காங்க ஈரான்ல இருக்க பெரிய தலைகள். நீங்க பாருங்க வேணா, அமெரிக்கா சும்மா மிரட்டிக்கிட்டு இருக்கு, ஈரான் அடிச்சிடுவோம், காலி பண்றோம், முச்சிடும் அப்படின்ட்டு. நீங்க எங்களை அடிக்கணும் அப்படின்னா முதல் அடிச்சிருங்களேன், அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்றோம் மட்டும் பாருங்க. அமெரிக்காவோட மிலிட்டரி ஆக்ஷனுக்கு தக்க பதிலடி மட்டும் இல்ல, அதை விட பெரிய பதிலடி கொடுக்கறதுக்கும் ஈரான் எப்பவுமே ரெடியா இருக்கிறதா அவங்க வேற சொல்லியிருக்காங்க. இப்போ பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும்போது இப்ப ஏற்பட்ட போர் முரசு ஒழிக்க ஆரம்பிச்சிருக்கு மக்களே இந்த நேரத்துல. இது பத்தாதுன்னு ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சகத்தோட செய்தி தொடர்பாளர் இருக்காருல இஸ்மாயில் பகாய், அவர் என்ன சொல்லியிருக்காரு, இப்போ ப்ரொஃபஷனல் லயர்ஸ்னு சொல்றாருங்க. யாரு, அமெரிக்கன்ஸ். அதுவும் ட்ரம்ப் அவர் கூட இருக்க சில பேர் கைத்தட்டுவாங்களே முக்கியமான கோர்ட் டீம்ல இருக்கவங்கள, அவங்கள சொல்றாப்புல தொழில் முறையா பொய் சொல்ற ஆட்கள் இவங்க தான். இவங்க கற்பனையா நினைக்கிறத உண்மையா மாத்த முற்படுவாங்க, அதைத்தான் இப்பயும் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு இது போல பேசியிருக்காரு. இவங்களை தாண்டி ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் இருக்கார்ல அப்பாஸ், அவர் இப்ப என்ன சொல்றாப்புல, போர்னு ஒன்று வந்துட்டான் அது வெற்றி தோல்வி யாருக்குமே கிடையாதுங்க அப்படின்றாரு. உண்மைதான் மக்களே. ஒரு போர்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு எப்படி சொல்லுவீங்க? ஆப்போசிட்ல அவ்வளோ பேரை அடிச்சு நீங்களும் நிறைய அழிவுகளை ஃபேஸ் பண்ணி நீங்க அதை ஜெயிச்சதா சொல்லுவீங்களா? அதான் அவரும் இங்க சொல்றாரு. ஒரு வேளை அப்படி போர்னு ஒன்று வந்துருச்சுனாக்கா அது அமெரிக்காவுக்கு டிவாஸ்டேட்டிங்கா இருக்கும் அப்படின்ட்டும் அவர் இந்த வார்த்தைகளை பயன்படுத்திருக்காப்புல. பேரழிவு அமெரிக்கா ஃபேஸ் பண்ணணும்னு அவர் வான் பண்ணியிருக்காரு. மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை நாமளா சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். அமெரிக்கா ஈரானை அடிச்சு மிரட்டுற வரைக்கும் பேச்சுவார்த்தையில் நல்ல முடிவு கிடைக்காது. ஆனா ஈரான் வெனிசுவேலா கிடையாது, அதையும் அமெரிக்கா தெளிவா புரிஞ்சுக்கணும். ரொம்ப ஈஸியா இருக்காதுன்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி
அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.